எப்படி போயிட்டு இருக்கு? இது வரைக்கும் உங்க அப்பா ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப இடையில ஒரு 2 பேர்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன். உங்க அப்பா க்ளோஸ். ஜோலி முடிஞ்சு. சும்மா ஏரியா இதுக்கு மேலே விட்டு கொடுக்க முடியல அப்படிதான் டிவிக்கு ஃபேன்ஸாக சொல்கிறானுங்க. என்ன எலக்ட்ரானிக் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறேன். என் ஃபீல்டில் வர்றது மொத்தம் 2 பேர் தான். ஒன்று ஜேக்கப் பெத்தல், இன்னொன்று தளபதி. தளபதி ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு, ஜேக்கப் பெத்தல் ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு. ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நானும் காட்டுறேன் உங்களுக்கு அதை. என்னடா சவுண்ட் கொடுக்குறீங்க? தலைவரே, பொதுக்குழு கூட்டி இருக்கிறோம். நீங்க இந்த பொண்ணை வச்சிருக்கிறதே தொண்டனுக்கு பிடிக்கல. அவனுக்கு பிடிக்கலன்னா விடு, எனக்கு பிடிக்குது. தொண்டனுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். என்ன நீ பெரிய தொண்டை? தினம் 5 ரூபாய் டீ செலவுக்கு என்கிட்ட வாங்கிட்டு போற, உனக்கு நான் பதில் சொல்லணுமா? என்ன அப்படி பேசுற? அப்படித்தானே சொல்லுவேன். இவ தலைவி, நான் தலைவன். நாங்க தான் கட்சி தான். நாங்க இஷ்டம் இருக்கிறவங்க இருங்க, இல்லைன்னா வெளியில போங்கடா நாய்ங்களா. பர்ஃபெக்ட் மேட்ச் ஆகுதுல. கிட்டத்தட்ட தளபதி அமைதியா இருந்தாலும் இதைதான் சொல்ல வராரு, புரிஞ்சுக்கோங்களேன். இந்த ஒரு யங்ஸ்டர் as a batsman against India in Wankhede. இவ்வளவு புகழறீங்களே இந்த பெத்தல் ஆர்சிபி பிளேயர். அதனால என்னங்க கிரிக்கெட் பண்ணீங்க? அவர் சிஎஸ்கே சொம்ப அடிப்பாரு சொல்லிட்டு அவர் ஆர்சிபி பிளேயர் ஒரு டாஸ் கட்சி பத்தியா? ஆர்ஜே பிரால்ஜி உனக்கு நக்கல்யாயோ? நக்கல்யா உனக்கு? உன்ன மாதிரி ஒரு ஈன பிறவி நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. உன்னை சேர்த்தான் சன்னி பர்சனல் எவ்வளோ அழகா மேட்ச் பண்ணியிருக்கார் அவர். டிவிக்கு த்ரிஷா விஜய் கல்யாணம் விளங்கும்டா நாரப்பயல. புதுசாக நம்ம சாய் அபியங்கார் வந்து ஒரு பாட்டு போட்டிருக்காரு. அதில் நம்ம ஹீரோயின் வந்து டான்ஸ் வந்து முனி படத்தில் வர சாங் மாதிரியே இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கம்பேர் பண்ணி போட்டிருக்கானுங்க. உண்மையாகவே அந்த டான்ஸ் அப்படி தான் இருக்கு. நம்ம செயல்பாட்டை நம்பி நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா? அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா? அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா? நமக்கு எப்பவுமே நம்மள நம்பி வர்றவங்கள அரவணைச்சுத்தானே பழக்கம். நம்பி வரவங்கள அரவணைச்சு பழக்கம். பட் உங்கள் ஃபேன்ஸ் உங்களை நம்பி தான் இருக்காங்க, அவங்களே அரவணைக்கணுமே. அவங்கள என்ன பண்ண போறீங்க? ரொம்ப நல்ல அரவணைக்கீங்க. அவர் சிஎம் சீட்ல உட்காருவாரு, பார்த்தா திரிசம் மாட்டில உட்காருவாரு. அவ இன்னும் திருதல பாபா. இப்போதான் புரியுது இது திரிசா முன்னேற்ற கழகம். அதுக்கு தன்னோட மனைவி விட்டுட்டு அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. நான் இதுக்கு முந்தின வீடியோலே சொல்லியிருந்தேன், நம்ம தளபதி டிவைஸ் விஷயத்தை பற்றி யாரும் பேசக்கூடாது, அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஸோ இதை வச்சு யாரும் ட்ரோல் பண்ணக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது நானே சொல்லியிருந்தேன். ஒருத்தருடைய இதை வச்சு கிண்டல் பண்ணி யாரும் ஆடாதீங்க. இது வந்து நம்ம தலைவர் விஜயோட தனிப்பட்ட விஷயம், சரிங்களா? பட் இப்போ அவர் பண்ணது மிகப்பெரிய தப்பு. நீ செய்தது தவறு. ரூம்பி மாப்பிள்ளை இவர்தான், ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த அதான் நல்லா இருக்காரு. சரி போக போக. மாப்பிள்ளை இவர்தான், ஆனா இவர் போட்டுக்கிற ஆமால பொண்ணு மாப்பிள்ளை வர கார்த்தியும் நம்ம ராஷ்மிகா மந்தனாவும் தான் பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி இருக்கு. விஜய் தேவர் கூட வந்து கெஸ்ட் மாதிரி இருக்குல்ல. ஏண்டா நல்லா வளர்ந்துகிட்டு வர ஊரெல்லாம் உன்னை பத்தி தான் பேசுறாங்க. எதுக்கு இதெல்லாம்? நானும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. எதுக்கு இதெல்லாம்? நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்படி நீங்களே மலையில் போட்டால் என்ன நியாயம்? இதுக்கும் முட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாதுப்பா. நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் ஃப்ரெண்டோட ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறது தப்பான்னு கேட்காங்க. அவர் ஃப்ரெண்டோட போகிறது இங்கே தப்பே கிடையாது. பட் அவர் ஒய்ஃப் வந்து அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. ஒரு ஹீரோவாக கூட அவர் வந்து ஆன்சர் பண்ண வேணாம். பட் இப்போ வந்து அவர் வந்து அரசியலில் இருக்கார். ஸோ அவரோட தொண்டர்களுக்காண்டி அல்லது அவங்க ஃபேன்ஸுக்காண்டியாவது இந்த கேஸ் அவர் எடுத்து நடத்தணும். நான் வந்து அப்படி பண்ணல அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இல்லாட்டி என்னவோ ஒன்று அந்த கேஸ் அவர் எடுத்து நடத்தி கேஸை பற்றி ஏதாச்சும் பேசணும். அதை விட்டுட்டு எல்லாரும் இவங்க தான் சொல்லி சந்தேகப்பட்டு இருக்காங்க. அப்போ போல் அவங்க கூட வந்து கல்யாணத்துக்கு போகிறது தப்பு தான். ஏன் இப்போ இதை மட்டும் அவாய்ட் பண்ணியிருக்க முடியாதா? அவருக்கு தெரியாதா இந்த மாதிரி போனால் இந்த மாதிரி ஆகும்னு? தெரியாமல் தான் பண்ணிகிட்டு இருக்காரா? நீங்கள் தெரியாமலாம் பண்ணல, எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ணுறீங்க. நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. அடுத்த ஜென்மத்துல நான் ஒரு விவசாயி குடும்பத்துல பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். தஞ்சையில போய் பேசியிருக்காரு. விவசாயிகளுக்காக கொந்தளிச்சு அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா நான் விவசாய தான் பிறக்கணும்னு பேசியிருக்காரு. அப்ப விவசாயியா மாறணும்னு நினைக்கிறதுக்கு அடுத்த ஜென்மம்லாம் தேவை இல்லையே. இப்ப நான் ஆம்பளையா இருக்கிறவன் பொம்பளையா பிறக்கணும். நான்
ரத்தம் ஒரு சுட்டும் மிச்சம் இருந்தாலும் பக்காவாக செட் ஆகும்ல. கண்டிப்பாக தோத்துருன்னு நினச்ச மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியும்னு காமிச்சது நம்ம ஜேக்கப் பெத்தல் தான். மனுஷனால அவன் வெறும் 22 வயசு பையன்தாம்ல, என்னோட 6 வயசு சின்ன பையன்ல. ரப்பர் பாலில் எனக்கு 10 ரன் அடிக்க முடியல, 100 ரன் அசால்ட் அடிக்காமல. நேற்று ஜோதிச்சது இந்தியாவும் கிடையாது, இங்கிலாந்தும் கிடையாது, ஜேக்கப் பெத்தல் தாம்ல. எல்லாரும் மனசையும் வந்துட்டாரு, ஆனால் மேட்சை தோத்துட்டாரு. ஹலோ நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி, நறுக்கி எறிஞ்சு புடுவேன். ஆபாசம் தவிர்ப்போம் நண்பர்களே. நீங்க பண்ணது இப்படிதான் பண்ணீங்க பாருங்க. இங்க எடுக்க நாபி கப்பல் ஒரு மிருகம் உரும்புற மாதிரி உரும்புற மாதிரி 6342. நீங்கள் இதை கேட்டிங்களா? வாய் தவறி கெட்டவர் தந்துட்டு அதை அப்படி சமாளிச்சிட்டாரு. லைவாக பேசிகிட்டு இருக்கும்போது தான் பிரச்சனை கேட்டிங்களா? ஆனால் இது வரைக்கும் தப்பு நடந்ததில்லை. இந்த இளவுக்கானது நான் லைவ் வரதும் இல்லை. நான் ஏதாவது பேசுவேன், அது கான்ட்ரவர்சியாக மாறதுக்கா? நான் தப்பாக இருக்குதுண்ணா, டாக்டர் தப்பாக கேட்குது. தப்பாக கேட்கல, அவர் வாய்ஸ் தவறி அந்த கெட்ட வார்த்தை பேசிட்டாரு, அது உங்களுக்கு கரெக்டாக கேட்டுருக்கு. புது அண்ணிலாம் இல்லைப்பா, என்னன்னு தெரியாமல் ஃபஸ்ட்டு பேசக்கூடாது. பட் இந்த டைமில் அவர் வந்து அவங்க கூட வந்திருக்க கூடாது, அது தப்பு தான். ஏண்டா என்னன்னே பண்ணுவேடா? நீங்க தெரியாமலாம் பண்ணல, வேண்டே தான் பண்றீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் ஃபர்ஸ்ட் இதுலயே சொன்னேன், அவர் தெரியாமலாம் பண்ணல, அவர் தெரிஞ்சுதான் பண்றாரு. தற்போதைய நிலைமை பர்ஃபெக்ட் சிக். எல்லாம் பார்த்துக்கோங்களேன். என்னண்ணா எதையோ பண்றீண்ணா, எனக்கு பயமா இருக்குண்ணா. நான் கொஞ்ச நேரம் சும்மா இருண்ணா, எலக்ஷன் அதுக்கு மாதிரி சும்மா இருண்ணா. ஓம் சக்தி விஜய் பையனுக்கு எல்லாம் மீறி போறீங்கடா. பூம்ராவை பாராட்டி ஆகணும்ல. பூம்ரா மட்டும் அந்த ஓவர் பண்ணலாம் கண்டிப்பாக இந்தியா தோற்றுருக்கும் தெரியுமா? 16 ஓவரில் 8 ரன், 18 ஓவரில் 6 ரன். அந்த குரூசியல் ஓவர் மட்டும் அவர் போராட்டி அடிச்சு சொல்கிறேன், இங்கிலாந்து ஈஸியாக ஜெயிச்சிருக்கும். எலெக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் சும்மா ஏரியா இருக்க மாட்டார். கடைசி எலெக்ஷன் அன்னைக்கு கூட ஒரு ட்விட்டர் போட்டு எல்லாத்தையும் கிளம்பிடாரு பாரு, சர்க்கார படம் மாதிரி. நம்ம தளபதி சும்மா இருக்க மாட்டாரு. சார் நம்ம எலெக்ஷன்ல தோத்தாலும் பரவாயில்ல சார், நீங்க கொஞ்சம் ட்வீட் பண்றது நிறுத்துங்க சார். எங்க அப்பா வேற போன் மேல போன் அடிச்சிட்டு இருக்காரு சார். ஏன்பா இதை முன்னாடியே சொல்லக்கூடாதா? இப்பதான் ஒரு ட்வீட் போட்டேன். எந்த ஆக்ஷன் எடுக்க முடியல மேடம். நிறைய டிவிக்கு ஃபேன் சொல்றாங்க, இதுக்கு முட்டு கொடுக்க முடியல தலைவா, நீங்க சும்மா இருங்கன்னு சொல்றானுங்களே. உங்க ஃபேன் தான், உங்களுக்கு பிடிக்கும் தான், இருந்தாலும் இதுக்கெல்லாம் எப்படின்னா முட்டு கொடுக்கறது? சாயங்காலம் இந்த ஃபீல்ட்ல வந்துனே இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. வாட் இஸ் திஸ் ப்ரோ? ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரோ, அடி வேகிதான் ஆகணும், ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் பாட புஸ்தகத்தை படிச்சதோட உன்னை பத்தின நியூஸை தேடி தேடி படிச்சதுதான் ஜாஸ்தி. எங்க அம்மா அப்பா கிட்ட நான் பேசினதுல கூட உன்னை பத்தி பேசினது தான் அதிகம். அப்பெல்லாம் எனக்கு தெரியாது நீ இப்படி ஒரு அசிங்கம். அசிங்கம் தான்டா. என்னப்போ நான் பார்த்த தேவராஜ் வேற, சுத்தமானவர். அவர் தான் தேவராஜா இருக்க முடியும். உன்ன மாதிரி ஒரு கரப்டட் தேவராஜா இருக்க முடியாது. இந்த மாதிரிலாம் எவனும் போய் பேச மாட்டான், இந்த மாதிரி எவனும் நினைக்கவே மாட்டான். அவர் என்ன பண்ணாலும் அவர்கிட்ட தான் முட்டு கொடுப்பா, அப்படின்னு முட்டு கொடுத்தா என்ன பண்ணுறது சொல்லு. ஒருத்தர் ஒன்று பண்ணார்னா அது நமக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா அது தட்டி கேட்க தப்பே கிடையாது. நம்ம இப்போ கேட்டுட்ருக்கோம், நம்ம மேலே தப்பு இருக்குது, அவர் பக்கம் தான் கரெக்ட் இருக்குன்னா அவர் அதை பற்றி சொன்னால் ஓகே நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர் எதுவுமே பேசாமல் இருக்க வரைக்கும் நமக்கு தட்டி கேட்க தப்பே கிடையாது. டெஸ்ட் 100 வர்சஸ் ஆஸ்திரேலியா, ஓடி 100 வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா, T20 100 வர்சஸ் இந்தியா, மூணுமே செம்ம டீமில். அவன் இறங்கும் போதே நினச்சோம்ல ஒரு வேளை அடிச்சிடணும் அப்படின்னு. என்ன மேட்ச், என்ன பிளேயரில் அவன் சார். அது ஜோதிச்சது இந்தியாவும் கூட இங்கிலாந்து கிடையாது. உண்மையாக சொல்லப்போனால் ஜேக்கப் பெத்தல் தான் மேட்ச் வச்சார், எல்லாரையும் ஹார்ட்டையும் ஜெயிச்சாரு. பட் மேட்ச் தோத்துட்டாரு. Do you consider yourself an atheist? நீங்க atheist கன்சிடர் பண்றீங்களா? நான் ரிலிஜியஸ் நீங்க. Are you religious? நீங்க religious personally? புரியல எனக்கு கேக்குறது. இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு, ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா?